ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர், அதை தாண்டி வந்துட்டு ஓபிஎஸ் இருக்கார் இல்லையா, ஓபிஎஸ் வந்துட்டு அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு வந்த வைத்தியலிங்கம் திடதுக்குன்னு திமுக பக்கம் வந்துட்டு சாஞ்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இது வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே எம்எல்ஏ சீட் அப்படின்ற உறுதியை வந்துட்டு கொடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் வரும்போது இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆல்ரெடியே திமுகவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவரில் ஆரம்பிச்சு சேகர் பாபு, கே எஸ்எஸ்ஆர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முக்கியமான பதவிகள் அப்படின்றது தரப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை, கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான குமுறல்கள் அப்படின்றதும் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைத்தியனுடைய வருகையை தஞ்சாவூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது திமுகவை சார்ந்தவங்க, தஞ்சாவூர் மக்கள்னா பொதுமக்களை சொல்லல, திமுக நிர்வாகிகள் பெரிய அளவில் ரசிக்கலை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா பிளாஷ்பேக்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் வச்ச ஒருத்தர் தான் வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வளர்த்து விட்ட கட்சியிலேருந்து இப்படி தாவி போறாரு அப்படின்ற ஆதங்கமாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்த உடனே வந்துட்டு முக்கியமான போஸ்டிங் அவருக்கு தரன்ற உறுதி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய சுற்றி பல சர்ச்சைகள் அப்படின்றது உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைத்தியலிங்கம் திமுகவுக்கு வர்றதுக்கு எப்படி சம்மதிச்சாரு, இப்போ வைத்தியலிங்கம் வந்ததுனால திமுகக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைத்தியலிங்கத்தினுடைய அரசியல் வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதிமுகல கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டத்துக்கு வந்தவர் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல கிளை செயலாளராக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி படிப்படியா வளர்ந்தவர். சசிகலாவினுடைய அண்ணனான திவாகரன் இருக்கார் இல்லையா, அவரோட இருந்த அந்த பாண்டிங், அவருடைய நட்பு அப்படின்றது தான் வைத்தியலிங்கத்தை அரசியலில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் ஒன்றிய செயலாளராக இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம்னா அவருக்கு 2001 ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ சீட் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா ஜெயிச்சவர் பார்த்தோம் அப்படின்னா 3 டைம் ஏடிஎம்கே பீரியட்ல முக்கியமான துறைகள் அமைச்சராகவும் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் கட்டி எழுப்பின அந்த ஐவரணி அப்படின்றதுலாம் இருந்தாப்புல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓபிஎஸோட போறாரு, அங்கே ஒரு சில மனக்கசப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுது. அந்த சுச்சுவேஷன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் தாவேக்கால ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செங்கோட்டையன் தாவேக்கால ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க தன் பக்கமா இருக்கிறதுக்கான வேலைகள் அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த விதத்துல வைத்தியலிங்கம் இருக்கார் இல்லையா, வைத்தியலிங்கத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் போய்கிட்டு இருந்திருக்கு. பட் இந்த குறுக்க வந்த கௌஷிக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா வைத்தியலிங்கத்தை திமுகக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு தனி செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர் வைத்தியலிங்கம். டெல்டா மாவட்டங்கள்ல திமுக அதிக அளவுக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனால வைத்தியலிங்கம் திமுகவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நினைக்கிறாங்க. அன்பில் மகேஷனுடைய மனைவியும் வைத்தியலிங்கமும் வந்துட்டு பார்த்தோம்னா நெருங்கிய உறவினர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு பாண்டை வச்சுதான் பார்த்தோம்னா அன்பில் மகேஷ் ஃபர்ஸ்ட் மூவ் பண்றாரு. அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு வைத்தியலிங்கத்துக்கிட்ட பேசுறாங்க, உங்களுக்கு எல்லா முக்கியத்துவமும் தருவோம், நான்லாம் பாருங்க நான் ஏடிஎம்கேல இருந்து தான் போனேன், எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க, எனக்கு மட்டுமா கே எஸ்எஸ்ஆர், சேகர் பாபு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு இருக்கு, அதே அளவுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிஎம்ஏ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போன்ல வைத்தியலிங்கத்தோட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க எல்லாம் உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட்டு, என் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கட்சியில முக்கியமான பதவி, ஆட்சியை மறுபடியும் திமுக பிடிச்சிச்சுன்னா அமைச்சரவையில முக்கியமான போஸ்ட், இதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோரிக்கைகளையும் வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தோம்னா திமுக அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கட்சியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்துட்டு டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுக தோக்குறதுக்கான வேலைகளை இப்ப இருந்து ஆரம்பிங்க அப்படின்ற அசைன்மெண்ட்டையும் திமுக கொடுத்துட்டாங்களாம். ஸோ இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இந்த உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த உட்கட்சி பிரச்சனை திமுக
திமுகலையும் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில மாவட்டங்களில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் தூத்துக்குடி, தஞ்சாவூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ரொம்பவுமே பெரிய அளவுகளில் இருக்குது. நீயா நானா அப்படின்ற போட்டி இருக்கு இல்லையா, நீ செல்வாக்கு அதிகம் இருக்கா, எனக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செல்வாக்கான போட்டி அப்படின்றதும் ஆல்ரெடி வந்துட்டு டெல்டா மாவட்டங்கள்லையும் தஞ்சாவூர்லையும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும்போது இப்போ வந்துட்டு வேற ஒரு கட்சியில், அதுவும் நேர் எதிரான அதிமுகவில் இருந்த ஒருத்தர் வந்து நாட்டாம பண்றதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்காங்களாம் திமுக நிர்வாகிகள். இதை பத்தி நம்ம தலைமை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை தலைமை கிட்ட வந்துட்டு நம்மளோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அறிவாலயத்துல இருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 26ல நம்ம மறுபடியும் ஆட்சியை பிடிச்சே ஆகணும், அதுக்கு வந்துட்டு இப்படியான முடிவுகள் முக்கிய தலைகளை நம்ம பக்கம் இழுக்கிறது அப்படின்றது டெஃபினட்டா பண்ண வேண்டிய ஒரு வேலை தான். ஸோ நீங்க இந்த நேரத்தில் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாவோ இல்லை கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்களில் ஏதாவது பாதிப்பை கட்சிக்கோ இல்லை கட்சி நிப்பாட்டக்கூடிய வேட்பாளருக்கோ நீங்க ஏற்படுத்துனீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி போயிடும். நம்மளுடைய ஆட்சி போயிருச்சு அப்படின்னா அது எங்களுக்கு மட்டும் பாதகமாக கிடையாது, உங்களுக்கும் பாதகமாக தான் போய் அமையும். ஆல்ரெடியா அமைச்சர்கள் மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊழல்கள் அப்படின்றது அதிக அளவில் வந்துட்டு புகார் பட்டியலாக போயிருக்கு. எப்பப்ப அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால போராட வச்சு முடியும். அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்த்தாவது நிற்க முடியும். ஆட்சியும் போயிருச்சுன்னா மொத்தமா வந்துட்டு நம்மளுடைய நிலைமை அதோகதி தான் அப்படின்னு கட்சியினுடைய சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இந்த மாதிரி தான் விஷயம், இதனால தான் தலைமை இப்படி அடுத்தடுத்த முடிவுகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெயிட்டான பதவிகள் அப்படின்றது தரப்படும். எம்எல்ஏ சீட் தரல அப்படின்னா கூட நீங்க யாரும் கோச்சுக்க வேணாம், எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு மாவட்ட அளவுலையோ மாநில அளவுலையோ பதவிகள் தருவாங்க. ஸோ எலெக்ஷன்ல ஒழுங்கா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்களா. என்னதான் தலைமையில இருந்தும் மூத்த அமைச்சர்கள்ட்ட இருந்தும் சீனியர்ஸ்ட இருந்தும் இப்படி பதில் வந்தாலும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆரம்பிச்சு நிர்வாகிகள் வரைக்கும் யாரும் இதை பெருசா ரசிக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதனுடைய விளைவுகளை கண்டிப்பா திமுக எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வைத்தியலிங்கத்தினுடைய வருகையை மட்டும் கிடையாது, அதிமுக இருந்து வரக்கூடிய மைத்ரேயன், மனோஜ் பன்னீன் இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைவர்கள் இங்க வரதும் அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான பதவிகளை திமுக தரதும் பெரிய அளவுல ரசிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திமுகவுடைய இந்த நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.